என்னை கூட்டிகிட்டு போனவர் இருக்கார்ல, அவரு கொஞ்சம் சாமின்னு அப்படின்னு அவர் வந்து கதையாசை அங்கே வந்து நாவலிஸ்ட் அவர் தான் அவரோட பைக்கில் தான் நான் ட்ராவல் பண்ணுறது. அவர் கண்ணா பண்ணான்னு திட்டுறாரு. கண்ணா பண்ணான்னு திட்டி விட்டு என்ன என்ன அப்படின்னு பார்த்தா, எப்படி காலை வச்சு எங்கே எதில் காலை வச்சு எப்படி போனீங்களோ அதே மாதிரியே வாங்க அப்படின்னு. அப்புறமேல் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்கே கன்னிவெடி பகுதின்னு. அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் மாடு செத்துக்கிறதெல்லாம் காட்டுறாரு. பார்த்தீங்களா, போயிருக்க வேண்டியது, தப்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறப்ப எந்த நேரத்தில் ஒன்றுக்கடிக்க போனால் கூட செத்துருவோங்கிற மனநிலை தான் எங்களுக்கு. அப்படி இருக்கிறப்ப அதை பற்றியெல்லாம் பேசலைங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அங்கே என்னன்னா மூஞ்சி இருண்டு போய் மரணத்தோட பிடியில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் பயத்தில் தான் இருந்தார் அவரும். ஆமாங்க, அதாவது அப்படிதானங்க இருந்தாகணும். அதாவது அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்கும்னா டே டு டே அவங்கள சாவுகளை பார்த்து 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 இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் இல்லைன்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க சாவோட பயம் வந்து பெருசா அவங்களுக்கு இருக்காது. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. இந்தியாவில் எல்லாருமே வயசாகி செத்து தான் பார்த்துருக்கோம். அங்க அப்படி இல்லை. அங்க வந்து டெய்லி செத்துட்டு இருக்கிற மனநிலையில் இருந்துட்டு இருக்கிறப்ப நமக்கு என்டர்லி புதுசு. அந்த உலகம் வேற, இந்த உலகம் வேற. யாரை கூட்டிட்டு போய் சீமான இடத்துல யாரு வந்திருந்தாலும் சரி, இங்க வீரமா பேசிட்டு இருக்க எந்த மனிதராக இருந்தாலும் சரி, அவர்கள் பயந்து அழுது கொண்டுதான் இருந்த வேணும்.